யோசிங்க. அப்படியா? சரியா? நீங்கள் சாலை என்பதிலும் வருகை கொண்டுள்ள நீங்கள் வேட்பாண்டியன் குமாரர் நீங்கள் சாலை மாணிக்கமன் அவரை முக்கிய பேரை ஆற்றாமல் சமரசவேதனாதாவே மெய்வழிநாமனநாதமே முத்திபூர்ணம் அனைவருக்கும் நமஸ்கார். தனித்தனற்றலைமை பெரும்பதியரசை தரும்புணற்றூரை சிங்கா சனரே இனித்த முக்கணிச்சார் பிழிந்து தேனாமோதும் இணைந்த பூங்காரமும் மனமும் தனி தொன்றாய் கூட்டி ஆணி பொற்கின்ன தளித்தமை வழித்துணை மருந்தே கனிதரு கரிய குருகுலத்தயனே காணும் மெண்டிசையுமுன் முகமே மருந்தறியேன் மணியறியேன் மந்திரம் ஒன்றறியேன். அண்ணா அப்ப சொன்னதுதான். மருந்தறியேன் தன்னை அறிஞ்சனா இல்ல, மருந்து அதுதான் அவர் சொல்றார். வடலூரார் அவர் அறியாம சொன்னாரா? அறிந்து சொன்னார். நாம் அறியவில்லை என்பதற்காக எடுத்து சொன்னார். அதான் சொன்ன மருந்தறியேன் அந்த மணியறியேன் மந்திரம் ஒன்றறியேன் மதியறியேன் விதியறியேன் வாழ்க்கை நிலையறியேன். இதெல்லாம் தெரிந்து கொண்டோமா? இதெல்லாம் தெரிஞ்சு மருந்து அறியணும், மணியை அறியணும், அந்த மந்திரத்தை அறியணும், மதியை அறிய வேண்டும், விதியை அறிய வேண்டும், அந்த வாழ்க்கை நிலையை அறிய வேண்டும் என்று நமது பெரிய தந்தை வடலூர் வள்ளல்பிரான் அவர்கள் எடுத்தது. அதுக்கு என்ன வேணும்? அகங்கார கொடுங்கிழங்கை அகழ்ந்தெறிய அறியேன். ஒரே வரியில அகங்கார கொடுங்கிழங்கை அகழ்ந்தெறிய அறியேன். அதுக்கு என்ன வேணும்? அறிவறிந்த அந்தனபால் செரியும் நெறிய அறியேன். கற்கும் முறை கற்றறியேன் கற்பன கற்றறிந்த கருத்தர் திருக்கூட்டத்தில் கழித்திருக்க அறியேன். சாகாத கல்வி கற்கும் தரம் சிறிதும் அறியேன். கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிட்டோமா? சாகாத கல்வி கற்கும் தரம் சிறிதும் அறியேன். மரண பயம் தவிர்த்திடும் சன்மார்க்கம் அறியேன். அடுத்து சொல்றாங்க எத்துணையும் குணம் அறியேன். என்கிட்ட கொஞ்சமாவது குணம் இருந்ததா? எத்துணையும் குணம் அறியேன். எங்கனும் நான் புகுவேன், யார் குறைப்பேன், என் செய்வேன், ஏதும் அறிந்திலனே என்று மணியை பார்க்க வேண்டாம், டைம் கொடுத்துட்டாங்க, முடிச்சிருவேன். ஏதும் ஆமா நமது தேவகோமான் குருகொண்டல் திலகபிரான் அண்டாண்டங்களும் கடந்து விளங்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட கைலை நாடு அவர்களுடைய கருணையாலும் அவர்களுடைய தயவாலும் அவருடைய இரக்கத்தாலும்
இந்த மதுரை தெய்வீக சபையானது மெய்வழி சுப்பிரமணிய ஆச்சாரி அவர்கள் குடும்பத்தினருடைய கைங்கரியத்தில் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. இந்த சபையிலே ஞான மருந்து என்ற தலைப்பில் முத்திப்பேருரை ஆற்ற விளைகிறேன். நமக்கெல்லாம் மருந்து தெரியும். யாருக்கும் மருந்து தெரியாதவங்க இருக்காங்களா? குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே மருந்து சாப்பிட ஆரம்பிக்கணும். வெளியே வந்தும் மருந்து சாப்பிடுறோம். நான் மருந்தே சாப்பிடல அப்படின்னு கூட வெளியே ஒருத்தர் சொன்னா ஒரு சின்ன தலைவலி தைலமாக அவருக்கு வேணும். வரும்போது கூட ஒரு தலைவலி தைலம் வாங்கிட்டு தான் வந்தோம். அப்ப சின்ன மருந்தாவது வேணுமா இல்லையா? அப்ப அந்த மருந்து அது எதுக்குன்னா இந்த தேகத்திற்கு இந்த மருந்து இருக்கு. இந்த அழிந்து போகிற தேகத்திற்கு. இந்த அழிந்து போகிற தேகம் எவ்வளவு நாளைக்கு? 100 ஆண்டுகள் அதற்காக. ஆனா இன்னொரு மருந்து தான் அந்த ஞான மருந்தை தெய்வம் எடுத்து கொடுக்கும். அப்போ இத மருந்த தெய்வம் அற்புதமா சொல்லிட்டாங்க. தனித்தொன்றாய் கூட்டி ஆணி பொற்கின்ன தளித்த மெய்வழி துணை மருந்தே. நம்மளுக்கு யாரு மெய்வழிக்கு துணை? யாரு? தெய்வம். அவர்கள் தான் மருந்து. இப்ப அண்ணா பேசுனாங்க, தன்னை அறிதலே இன்னில வாழ்வு, இவ்வுடம் பெடுத்தல் எதற்கென எண்ணல், இறப்பும் பிறப்பும் எங்கே என்றாய்தல், நினைப்பும் மறப்பும் நினைப்பிடம் காணல், வானவராக மறுபிறப்பெடுப்பாய், தேவ ரகசியம் தேடு உன் உடம்புள், தேவ ரகசியம் தேர்ந்த நென்னறியோர், தேவர்கள் என்று திருமறை தீர்ப்பு. அண்ணா பேசுனதுனால அதை எடுத்து சொல்றேன். நான் பேசிட்டு வந்தது வேற. இப்ப இவ்வளவு எடுத்துப்பா. அண்ணா சொன்னார் தன்னை அறிதலே இன்னில வாழ். இப்ப தன்னை நாம் அறிந்து கொண்டோமா? யாராவது அறியலையா? அறிந்து கொண்டோம். எப்படி அறிந்து கொண்டோம் அப்படின்னு தெரியணும் இல்லையா? இப்ப தன்னை கேட்டாரு. இப்ப தன்னை அறிஞ்சோம்னா என்ன? அக்கா கரெக்டா. தன்னை என்ன எப்படி இப்ப தன்னை எப்படி அது விஷயம் வேற. ஆனா இப்ப எப்படி தெரிந்து கொண்டது? மெய்வழிக்கு வந்ததுக்கு இன்னைக்கு யாரும் கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? தன்னை அறிந்தோமா? என்ன தெரியல. அப்படியா இருக்கிறது? சொல்ல தெரியாத திரளாக இருக்கலாமா பிறவியரே என்று தெய்வம் கொடுக்குறாங்க. அப்ப எப்படின்னா இப்போ நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது தன்னை அறிந்தது உன்னை. தன்னாகிய எங்கிட்ட இருக்கிற இறைவன் எப்படி இருக்கார்? எங்கிட்ட இருக்கார். அவர் எப்படி இருக்கார்? உயிராக இருக்கிறார், அன்பாக இருக்கிறார், அறிவாக இருக்கிறார். தன் எப்படி இருக்குது நம்மகிட்ட? அந்த உயிராக, அன்பாக, தெய்வமாக எல்லாம் அந்த தன் நம்ம. அதான் தெய்வம் ஒரே வரியில. ஆனா இதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு இத்தனை நாள் வரைக்கும் மெய்வெளிச்சாலைக்கு வந்து கேட்டா தன்னை எழுதலாம் ஏதோ உபதேசம் போல் இருக்கு, அது போய் பார்க்கணும் போல் இருக்கு. அது நம்மளுக்கு அது யாருனாலே முடியாது. அது தெய்வத்தால் மட்டுமே முடியும். அதுங்க ஒரு பூட்டு போட்டுக்கணும் நம்ம. ஆனால் இப்படி நாம் தெரிந்து கொள்வது தன்னை தெய்வம் தான் சொல்லி எடுத்து வச்சிருக்காங்க. தன்னை அறிந்தது உன்னை ஐயா. அந்த சூடாமணியை சொன்னார். சூடாமணி சந்திரவட்ட சூடாமணி சலாசனத்தின் மேலே. இந்த சூடாமணி ஆகி அது எப்படி இருந்துச்சு? சந்திரவட்ட சூடாமணி சலாசனத்தின் மேலே. அது எப்படி? மந்திர சயனம் பூத்து வளர்ந்தெழுந்திருக்கும் கோவை. இதை யார் சொல்லணும்? செந்திரு வீடு தோங்கும் செல்வங்கள் திரண்டும் வைப்ப அந்தர்மா முகங்கண்டோங்கும் இந்த அனந்தர்கள் உரை செய்வாரே. அனந்தர்கள் உரை செய்யணும் இல்லையா? அதுதான் அடுத்து தெய்வம் சொல்றான். அதுதான் அண்ணா எடுத்து சொன்னாங்க. இப்ப அகரம்னா எது? அகரம் தெரியுமா? அகரமே ஆதி. அகரம் தெரியுமான்னு கேட்டாங்க. அகரம் தான் ஆதி. அது எங்க ஆதி துணைன்னு எழுதுனாங்க, ஆதியே துணைன்னு எழுதுனாங்க. அதுக்கு மேல என்ன வச்சாங்க? ஒரு புள்ளிய வைத்தார்கள். எது அகரம் அப்படின்னு தெரியாம இருக்கிறதா? கேட்டார் கேள்வி. கேட்டதுக்கு பதில் நாம் சொல்ல வேணுமா இல்லையா? இப்ப தெரியாம மெய்வெளிச்சாலையில 3 வயசுல இருக்கலாம். இப்ப சொன்னாரு யாரோ கதை சொன்னாங்க. 3 வயசுல
ஒரு பானையை வச்சு, சுட்டியை வச்சு, சாமியை வச்சு, இதுதான் ஒரு உணவு, இந்த மண்ணை எடுத்து வச்சு, நல்லா இப்ப கேட்கணும், மண்ணை எடுத்து வச்சு, இந்த மண்ணு இதுதான் சாப்பாடு, இது அரிசி, இது பருப்பு அப்படின்னு எடுத்து வச்சோம். அன்னைக்கு யாராவது தடுத்தாங்களா? தாய் தகப்பெல்லாம் இருந்தாங்களா இல்லையா? தாத்தா இருந்தாரு, பாட்டி இருந்தாரு, எல்லாரும் இருந்தாங்க. யாராவது விளையாடுறது நீ தப்பு, ஏன்னா மண்ணை கொண்டே வச்சுக்கிட்டு நீ இப்படி விளையாடுறீ அப்படின்னு சொன்னாங்களா? அதே மண்ணை இந்த 66 வயசு ஆகியும் நான் இந்த மண்ணுல நான் விளையாட்டு இருந்தேன்னா எங்க வீட்டுக்காரி என்ன சொல்லுவா? என்னைய பைத்தியகாரன் என்று சொல்லுவா. சொல்லவே சொல்ல மாட்டேன். பாக்குறவங்கள புரியுதா? அப்ப நாம் எப்ப விளங்கும் என்ற ஞான சபை மலர்ந்து போங்க. தெய்வம் என்ன எடுத்து வைக்கல. நாம் என்ன பண்றோம்? நாம் அந்த 3 வயசுல எப்படி இருந்தோமோ அப்படி இருந்து கொண்டிருக்கிறோம். தெய்வம் அவ்வளவு எடுத்து கொடுத்துட்டாங்க. ஆனா சொன்ன மாதிரி, அண்ணா சொன்ன மாதிரி, ஆனா நாம தெரிஞ்சு விளங்க என்ன சொல்றாங்க? விளங்கும் என்ற ஞான சபை மலர்ந்து போங்க. வேதகுடன் மைந்தர் குடி தலைக்கு கேளீர். உங்களுக்கு தான் சொல்றாங்க. புழங்காத பேச்சு. இந்த உலகத்துல இந்த பேச்சு உண்டா? இருக்கா? புழங்காத பேச்சுலகில் உங்கட்கென்றே புகழுகிறேன். என்ன வேணும்? கேட்க மதி அதிகம் வேண்டும் என்று தெய்வம் அற்புதமா இப்படி அண்ணா சொன்ன. அப்ப அது அகரம் எப்படி இருக்குன்னா, நம்ம காய் புள்ளியாக, அது ஏன் புள்ளி வச்சாங்க? கருப்பு புள்ளியாக அந்த அகரம் நமக்கு இருக்கிறது என்று எடுத்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பேசணும்னா அதுலயே நேரம் போயிடும். வேத மருந்துக்கு வரணும். அப்போ மருந்து அறியேன். அவர் மருந்து என்ன சொல்றாரு? அவர் சொல்றாரு மதியறியேன் விதியறியேன். அதெல்லாம் மதி என்ன? மதி என்றால் என்ன தெரியுமா? அவர் கேட்ட மாதிரி தன்னுனா என்னன்னு மதிய தெரியுமா? விதிய தெரியுமா? தெரியாது. அப்போ விதி என்ன மதி என்ன நாம் தெரிஞ்சுக்கணும். அந்த பாடல்ல விதி என்றால் விதியும் மதியும் தெரியணும் இல்லையா? விட்டகுறை. விதி என்பது விட்டகுறை, மதி என்பது தொட்டகுறை. விதி என்பது விட்டகுறை, மதி என்பது தொட்டகுறை. விதி என்பது இந்த தேகம், மதி என்பது இறைவனுடைய கொடுத்திருக்கிற சீதனமாகிய ஜீவன். விதி என்பது மண். மண்ணுனால இந்த உடம்பு மண்ணு தான். விதி என்பது மண், மதி என்பது விண். விண் என்றால் என்ன? நினைவு. விண் என்றால் ஆகாயமா? நினைவாகிய ஆகாயம். தெய்வம் அற்புதமா எதை கொடுக்கல, எல்லாத்தையும் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்ற. அதுதான் சொன்ன. அப்ப அதுதான் தெய்வம் அந்த பாடல்ல எடுத்து கொடுக்குறாங்க. விதி என்ற எல்லையில் திரும்பி வந்தவர் மேதினிதனில் இல்லை. உலகத்துல கிடையாது, ஆனா மெய்வெளிச்சாலையில் இல்லையா? அப்படி நாம் நினைக்கணும். உலகத்துல இல்ல. ரெக்கார்டு கொடுத்துட்டாங்க. யார் கொடுத்தாரு? பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த அந்த தெய்வம் ரெக்கார்டு கொடுக்குறாங்க. அப்ப இப்ப நம்ம எப்படி அப்படியே ஆக்கி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு. விதி என்பது இறைவனுடைய கையேடு. அது யாராவது போய் பார்த்ததுண்டா? விதி போல ஆகும் என்றால் என் விதி, என் தலையெழுத்து இவளை கட்டி இப்படி தாயா வாழ்க்கை அந்தம்மா. அதனால என்ன ரெக்கார்டானா என்ன? அந்தம்மா உன்னை உங்ககிட்ட காட்டி நான் காலம் தர்றேன், வேற ஒருத்தியா காலம் தள்ளியே இருக்க மாட்டான். இல்ல இதாயா விதின்னு. தெய்வம் என்ன? விதி என்றால் என்ன, மதி என்றால் என்ன? அற்புதமா தெய்வம் எடுத்து கொடுக்குறாங்க. விட்டதோர் கூரை தொட்டதோர் கூரை விதிமதி என ரெண்டதில். விட்டதோர் கூரை தொட்டதோர் கூரை விதிமதி என ரெண்டதில். விட்டதோர் கூரை அச்சிடும் வீதி. என்ன? தொட்டதோர் கூரை முற்றிட. தொட்டகுறை யாரு? தெய்வம். அது தொடணும். தொட்டதோர் கூரை முற்றிட நல்ல. விட்டதோர் தேகம் தொட்டதோர் ஜீவன். ஜீவன் என்ன? விண். விண்ணும் மண் என்ற ரிந்திடே. விண்ணவனாலே. யாரு விண்ணவன்? தெய்வம். அவர்னாலதான் இந்த தேகபந்தம் போகுமா? போகுதா இந்த தேகபந்தம்? யாருக்காவது இந்த தேகபந்தம் போயிருச்சுன்னு சொல்லுங்க. ஒருத்தர் முடியாது. அவர்கள் தான் போக்கணும்.
அப்ப அதனால விண்ணவனாலே தேகபந்தமும் அந்த விடுபட்டோடும் துறவரம்னா என்ன? இந்த தேகபந்தத்தை விட்டுறதுக்கு மலைக்கு காட்டுக்குள்ள போய் சன்னியாசம் மூச்சை பிடிச்சு அடக்கி ஒன்னும் தெரிய வேண்டாம். இந்த தேகத்தை விட்டுட்டீங்கன்னா இந்த குடும்பத்துக்குள்ளேயே இருந்தாலும் எப்படி சேத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய மண்புழு சேத்துல ஒட்டலையோ அதுபோல இந்த குடும்பத்திலேயே நாம் வாழ்ந்தாலும் அந்த துறவரத்தில் நாம் இருக்கிறோம் என்பதுதான். பாடெல்லாம் தெய்வம் 2ஆம் காட்டத்துல எடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு காவியன் அண்ணா 1 மணி நேரம் டைம் தர்றேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு வந்தாங்க. இங்க 45 நிமிஷம் தான் எனக்கு டைம் இருக்கு. அதனால அதுல சரி சந்தோஷம், கொடுத்த வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ட்டு அதை நான் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு சொல்றேன். ஏன்னா அதுக்குள்ள வச்சு அப்போ விட்டதோ விண்ணவனாலே தேக பந்தமும் விடுபட்டோடும் துறவரம் விட்ட அப்படின்னு அப்படியே அந்த பாடலை எடுத்து விதி மதி என்று எடுத்து சொல்லணும். அப்போ நாம் இந்த தூள வாழ்க்கைக்கு பார்த்தோம். இப்போ மருந்து ஒண்ணு கொடுக்குறாங்க தெய்வம். என்ன மருந்து அப்படின்னு சொன்னா அது ஜீவனுக்கான மருந்து, ஜீவ மருந்து, ஜீவ பிணி நீக்கும் தவ மருந்து என்று எழுத கொடுக்குறாங்க. அந்த மருந்தை நம்ம தெய்வம் திருவாக்கியத்தில் அந்த வேத மருந்தை நம் கையில் நாம் ஒரு மருந்து கொண்டு வந்திருக்கிறோம். யார் கையில? தெய்வத்தினுடைய கையில. அந்த மருந்து கைனா என்ன? நினைவாகியது எண்ணத்தில், அவர்களுடைய எண்ணத்துல ஒரு மருந்து. அவர்களுடைய எண்ணம் தான் இங்க இந்த 4 வேதமும் என்ன? அவருடைய எண்ணம். அப்ப மருந்து எங்க வச்சு கொடுத்துட்டாங்க. அப்போ நம் கையில் நாம் ஒரு மருந்து கொண்டு வந்திருக்கிறோம். அது அருமருந்து, அது வேத மருந்து, அது வேத. அப்ப அருமருந்துங்கிறாங்க. நல்ல அருமருந்துனா கிடைக்குமா? நல்ல கிடைக்காத மருந்து இல்ல, எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த டாக்டர் ஒருத்தர் தான் அது முக்கியமான ஒரு வேற கிடைக்கும். அப்போ கிடைக்காது இல்லையா? அப்ப என்ன சொல்றாங்க? அது அருமருந்து. இப்ப இந்த அருமருந்து என்னன்னு எனக்கு தெரியல. தெரியாம நான் முழிச்சுக்கிட்டே இந்த உலகம் பூரா தேடுனா கிடைக்குமா? அதற்கு விட என் அப்பன், என் தெய்வம் பக்கத்திலே. அது வேத மருந்து, வேதந்தாயா மருந்து சொல்லிட்டாங்க, விடையை சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு தெரியும் அது அருமருந்து, அது வேத மருந்து. அது என்ன அந்த வேத மருந்து? சிவனுடைய மருந்து. தெய்வம் சிவபெருமானா இல்லையா? அப்ப அது சிவ மருந்து. அந்த சிவ மருந்தாகி அந்த வேத மருந்தையும் அந்த அருமருந்தையும் சாப்பிட்டானா யமன் வருவானா? எப்படி சொல்ல? யமனனுகா செல்வ மருந்து. அது யமன் அணுகானா? அது என்ன யமனனுகள்? ஜீவ பிணி நீக்கும் தவம் மருந்து. அது மாதவன் தவம் மருந்து. எங்கிருந்து வாங்கிட்டு வந்த? அது மாதவன் தவம் மருந்து. அது சிவமாதவன், பிரம்ம மாதவன், கைலை மாதவன் மருந்து ஒன்று எம்மிடம் இருக்கிறது. எங்கிட்ட இருக்கு. நீங்க வாங்கி திங்கலன்னா என்ன ஆகும் இல்லையா? அவங்க எங்க அவங்ககிட்ட வச்சிருக்காங்க, நம்ம அதை வாங்கி சாப்பிடணும் இல்லையா? சாப்பிடுறது இதுதான் ஜீவ பிணி நீக்கும் தவ மருந்து. அதை வாங்கி தின்ற உண்டவர்களுக்கு நல்லா வாங்கி உண்ணணும். எதை? இந்த வேத மருந்து. உண்டவர்களுக்கு பிறவி பிணி தீரும்னு தெய்வம் சொல்லல. ஏன் அப்படின்னா நம்ம இதை நம்பாத ஆள். நான் நம்ப மாட்டேன். பிறவி பிணி தீரும் என்று தெய்வம் எடுத்து சொல்ல, நிச்சயம் தீரும். என்ன உறுதி, என்ன திடம், என் அப்பன் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. அப்போ அந்த மருந்து நம்மளுக்கு கொடுக்குது. அப்போ அந்த சிவ மருந்தை, அந்த தவ மருந்தை, அந்த ஞான மருந்தை உண்டாதான். ஆமா, இந்த மருந்தை சாப்பிட்டா யமன்னு சொல்றீங்களேப்பா, உன்னை யாரோ நம்ம பார்த்திருக்கிறோமா? யமனை யாராவது பார்த்திருக்கீங்களா? அந்த பயந்து ஓடுவானா அந்த யமன்? அந்த யமன் மருந்தை சாப்பிட்டா யார் பயந்து ஓடுவா? அந்த பார்க்கணும் இல்லையா எப்படி பயந்து ஓடுறான்னு? அந்த பயந்து ஓடுவானா உண்மையிலேயே யமன்? இப்ப யமன் பயந்து ஓடணும் எப்படின்னு சொல்றாங்க. அழியா பதி குடியேறிய. என்ன மருந்து எப்படி பாருங்க. அழியா பதி குடியேறிய நாயகம் என் குருவின். அந்த ஞானம் மருந்து. அழியா பதி குடியேறிய நாயகம் என் குருவின். அங்க அது விஷயத்தை சொல்றாங்க. மொழியாம்படி, தெய்வத்தினுடைய மொழிதான் எல்லாம். மொழியாம்படி அது குடியேறி. இந்த குடியேறினோன்ன அதுதான் உபாயம். உபாயத்தை சொல்லிட்டாங்க, இப்படி போனீங்கன்னா இப்படி போலாம். அழியா பதி குடியேறிய நாயகம் என் குருவின்
மொழியாம்படி குடியேறி அந்த உபாயம் அது உட்புகவே. அவன் உபாயம் உள்ள போனவனே தெளியும் மதி அமுதம். அது எது? அது தெளியும் மதி தெளிஞ்சிட்டா அதுதான் அமுதம். அந்த அமுதம் வந்தோடனே என்ன ஆகுது? நம்ம கிட்ட என்ன வருதுன்னா வாதக சாந்தம் வந்து, வாதக சாந்தம் அதில் நம்ம கிட்ட வீரத்தினாலே எவன் பயப்பட்டு ஓடுறான். வாதக சாந்தம் நம்ம கிட்ட வந்தோடனே அது இறைவனுடைய சாந்தம் வந்த உடனே யமன் பயந்து, பலியாகிய யமனே, பலி நம்ம மேல தீட்டை வாரி இறைத்து இவன் ஒரு பாவி என்று சொல்லி பழிய போடக்கூடிய அந்த யமன் பயந்து சொல்றான், பலியாகிய யமனே பயந்தோடி விரண்டனே என்று எடுத்து தெய்வம் கொடுக்குறான். அப்போ இன்னொரு இடத்துலயும் தெய்வம் இந்த மருந்தை கொடுக்கறதுக்கு தான் நம்மளுக்கெல்லாம் யாரு மெய்வழிக்கு மட்டுமல்ல, உலக மக்கள் எல்லோரும் என் மக்களாகிய நீங்கள் மனித உடல் எடுத்து பெற வேண்டியதெல்லாம் பெற்றுக்கொண்டீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று பாக்கி இருக்கிறது. எம்முடைய இச்சையாகிய இந்த உலகத்தை உய்விக்கும் பெருங்காரியத்திற்கு துணைக்கிறைகளாக இருக்க வேண்டியதே அது அப்படின்னு தெய்வம். அப்போ இந்த உலகத்தை பூரா வர வைக்கிறதுக்கு தான் தெய்வம் எல்லாத்தையும் அழைக்கிறாங்க. வரும் உலகீரே ஜெயற்றூரை, எல்லாத்தையும் பாருங்க. வரும் உலகீரே ஜெயற்றூரை தேரும் பூவியோரே. இதுல அந்த வெற்றி தரக்கூடிய உரையில நீ தேர்ந்துட்டு வா. வரும் உலகீரே ஜெயற்றூரை தேரும் பூவியோரே. அது என்னது? வரும் ஒரு பெரும் மொழி. அதே ஞான மருந்தான் இங்கே கொடுக்குறாங்க. வரும் பெரும் மொழி. அது என்ன மொழி? சும்மாவா? அது குரு நெறி முறை வழி வரும் ஒரு பெரும் மொழி, குரு நெறி முறை வழி. அது என்ன? திருவருள், இறைவனுடைய தெய்வத்தினுடைய திருவருள். திருவருள் இறையருள் பெருக பெருக நீதம். படிச்சாதான பெருகும், படிக்காமையே பெருகுமா? நீங்க பொங்கத்தனமா கூமுட்டத்தனமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் என்று ஒரு இடத்துல தெய்வம் கொடுக்கும். நம்பு. இந்த உலகாயத்துல மதிசரவணன் இருக்காரு, கிட்ட இருக்காரு. தொழில்ல பொங்கத்தனமா கூமுட்டத்தனமா நீங்க எல்லாம் இருப்பீங்களா? யாராவது மெய்வழியில மட்டும் பொங்கத்தனமா கூமுட்டத்தனமா இருக்கு. யாருக்கு அதை சொன்னாங்க? யாருக்கு? நான் முடியாத கிழவி முடியல, என்னை பார்த்துக்கிறாப்போ அது சொல்லு, நல்லா புரிஞ்சுக்கணும். உடனே பொங்கத்தனமா கூமுட்டத்தனமான 5 வயசுல இருக்கிறவங்களே நானும் கும்மு இருப்பீர்களா? எப்படி இதை நினைக்கணும்? பண்ணணும், செயலுக்கு வரணும். இல்ல ஓதி உணர்ந்து, நல்ல ஓதி உணர்ந்து ஓதணும், உணரணும், முறைப்படி நடக்கும். அதுதான் சொல்றேன். அப்ப அதான் விளங்கும் என்ற இதையும் எடுத்து சொல்ற தெய்வம் தான் சொல்றாங்க, விளங்கும் என்ற ஞான சொல். இப்ப நாம் நல்லா இருந்தோம்னா விளங்கிக்கணும். இதை எடுத்து சொல்லிட்டு நாம அதுல இருக்கக்கூடாது. ஏன்னா அது வயசானவங்களுக்கு. ஒரு அம்மா ஈரோட்ல இருந்து வந்துச்சு, அந்த அம்மாவுக்கு ஒரு இடி இடிச்சேன், ஞானம் அவளுக்கு வேணுமான்னு கேட்டாங்க. அவங்களுக்கு வேண்டியதில்லை. அதுக்காக நட்சத்திரந்தருக்கு கொடுக்கலையா? வேல்பாண்டியந்தருக்கு கொடுக்கலையா? துடிவாசனந்தருக்கு கொடுக்கலையா? யாருக்கு கொடுக்கல தெய்வம்? இப்ப அது வேற இது வேற பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மை வரணும். நம்ம என்ன சோம்பேறி ஞானம் எப்படி? தெய்வம் சொல்லிட்டாங்க, பொங்கத்தனமா கூம்பிட்டத்தனமா இருந்தோடனே எல்லாம் கிடைச்சிருவாங்கன்னு நான் கடைக்கு போகாமே, மதிசரவனை கடைக்கு போகாமே லட்ச லட்சமா போய் வெளிநாடும் போயிட்டு இங்க வாங்க இல்லையா? அது நடக்குமா? ஆனா இதுல மட்டும் என்ன செய்யணும்? கண்ணன் எடுத்துக்கிட்டா கண்ணன் ஆபீஸ்ல போய் வேலை பார்க்கணும், செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனா இதுல எப்படி இருக்கும்னு நினைக்கிறோம். இருந்தா போதும் என்று அது தப்பு அப்படிங்கிறது. அப்போ அது தெய்வம் சொல்றாங்க, அந்த மருந்தை ஒன்னு இடத்துல சொல்றாங்க, வாரும் உலகீரே எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, மாதா வந்தவ மருந்தொன்று இருக்கு வாங்க வாருமே, அங்கேயும் கூப்பிடுறாங்க. எதுக்கு? மரண வறுமை தீருமே. நாம் வறுமைனா என்ன? எனக்கு பணம் இல்லை, காசு இல்லை, சொத்து இல்லை, ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம் இல்லை, வாடகை வீட்டிலேயே எத்தனை நாள் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் வரும். இதை தவிர வேற நான் நினைச்சிருக்கோமா? அப்ப வறுமை என்றாலும் அந்த யமனை வெல்லக்கூடிய அதுதான் வறுமை. அங்கதான் அந்த யமனை வென்றுட்டோம்னா பணக்காரன், இல்லாட்டி வறுமை தான் அப்படின்னு வறுமை தீருமே என்று
இன்னொரு பாடலையும் கொடுக்குறாங்க. மாதவத்தின் தவநிலையும் இருப்புமாகி, அது எப்படி மதியாகி பதியாகி அது மனவா கேட்டா, பூதலத்தின் மேதலம் பூரணமுமாகி பிணியாகி பிணிதரிக்கும் மருந்து, பிணியாகவும் அவர்கள் தான் இருக்கார், பிணிதரிக்கும் மருந்துமாகவும் இருக்கிறார்கள் என்பதை தெய்வம் அற்புதமா நம்மளுக்கு அடுத்து வழங்கியிருக்கு. அப்போ அடுத்து வடலூர் வள்ளல்பிரான் அவர்கள் அந்த என்ன எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா, ஞான மருந்திம் அவர் ஓப்பனா சொல்லிட்டார். தெய்வம் மாதிரி இலைமறைவு காய்மறைவா எடுத்து இந்த நம்ம பிள்ளைகள்லாம் புத்தி விளங்கக்கூடிய ஞான சபையை சேர்ந்தவர்கள் இவங்க விளங்கிக்குவாங்க. அவர் பட்டவர்த்தனமா சொல்லி யாராவது தெரிந்து கொண்டார்களா? அந்த மருந்து தெரிஞ்சுக்கிட்டாங்களா? அதான் ஞான மருந்திம் மருந்து, ஞான மருந்திம் மருந்து. அது என்ன? சுகம் நல்கிய சிற்றவா நாத மருந்து. அந்த மருந்து என்ன? எல்லாம் செய் வல்ல மருந்து. அதுதான் இந்த உலகத்துல இப்ப தீர்க்க தரிசனத்துல குருனா என்னன்னு சொன்னாங்க. அதுதான் எல்லாம் செய்யுது. காற்று, இந்த காத்து ஆடுது, இலை ஆடுது, மரம் ஆடுது, மழை பெய்யுது, இடி இடிக்குது, எல்லாம் யாருடைய சக்தி? இறைவனுடைய, நம் பெருமானுடைய, அந்த தெய்வத்தினுடைய சக்தி. அதுதான் சொல்றேன், எல்லாம் செய் வல்ல மருந்து. அது எப்படி எங்க இருக்குன்னு சொல்லிட்டாங்க. என்னுள் வந்து எல்லாம் செய் வல்ல மருந்து, என்னுள் என்றும் விடாமல் இனிக்கும் மருந்து. அது எப்படி எங்கிட்ட வந்து இனிச்சு. ஆமா, இப்படி பார்த்து நினைச்சாதான் இனிக்கும். அதாவது சொர்க்கமே ஆனாலும் கூட இப்ப இந்த முத்திப்பேரனை என்ன சொர்க்கமும் நரகத்துக்கும் வித்தியாசம். இங்க இந்த காதுல அங்க சொர்க்கத்துல என்ன நடக்கும் தெரியுமா? எந்நேரம் வேத பாராயணம் தான். எப்பவும் தெய்வீகத்தை பத்தி பேசுறதுதான் சொர்க்கத்துல. நரகத்துல அது கிடையாது. நாம் இங்கேயே இந்த செவித்துளைக்குள்ள இது போகலன்னா நம்மளை செல்வ தெய்வம் அவருடைய கருணை தயவு இரக்கத்தால சொர்க்கத்துக்கு தூக்கிட்டு போய் வச்சிருந்தாலும் அங்க நம்மளுக்கு இது காதுல ஏறலன்னா அங்க என்னவா இருக்கும்? நரகமாக இருக்கும். புரியுதா? அப்ப என்ன வாங்கி கொள்ளணும்னு தான் தெய்வம் சொல்றான். அதனால நாம் இப்பவே அதை பழகிக்கணும். ஏன்னா அங்க சொர்க்கத்துல அதான் நடக்கும். நம்ம சொர்க்கத்துக்கு நடக்க வேண்டிய விஷயத்தையே நம்மளுக்கு இந்த உலகாயத்து விஷயத்திலேயே நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். அது இருக்கணும்னு தாங்க தெய்வம். அது நம் பெருமான் மட்டும்தான் அதை எடுத்து சொல்லியிருக்காங்க. இல்லாட்டி பொண்டாட்டி புள்ள சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டு தான் ஞானம் பெறணும். அப்படிதான் இருந்துச்சு உலகத்துல. ஆனா அவருடைய கருணை தயவு இறக்கம் விட்டுட்டு வா அப்படின்னா ஒரு புள்ள வந்து வராது. விட்டுட்டு வாங்க வருமா? பார்த்தாங்க தெய்வம் படைத்த கர்த்தா இல்லையா? இந்த உலகத்தை உண்டாக்கிய கர்த்தா இல்லையா? அந்த சட்டத்தையே மாத்தினாங்க. நீ எல்லாத்தையும் வச்சுக்க, அதோட எண்ணெயும் வைக்க. அப்ப அதையாவது நினைவுல வைக்கணும் இல்லையா? நினைவுல வைக்கிறதுக்கு தான் நாம் அந்த படிச்சு பாடணும். அப்போ எல்லாம் செய் வல்ல மருந்து, என்னுள் என்றும் விடாமல் இனிக்கும் மருந்து, பொருட்பேரும் போக மருந்து. எண்ணெய், அது வாங்க, எண்ணெய் உள்ள மட்டும் இல்ல, எண்ணெய் புறத்தும் அகத்தும் புணர்ந்த மருந்து. அது எல்லாமாவே காத்து கொண்டிருக்கிறது. அது நல்ல விஷயமா சொல்றாங்க. என் உயிர் கண்பா மருந்து, என் உயிருக்கு அன்பாக இருக்கிறது. அதான் சொன்ன அன்பு. என் உயிர் கண்பா மருந்து. அது எங்க இருக்கு? வெளியவா? என் நோய் அன்பு யார்கிட்ட? எல்லாத்திட்டும் நம்ம கிட்ட இருக்கா? வெளியே இருக்கா? அறிவு நம்ம கிட்ட இருக்கா இல்லையா? அப்ப அன்பு அறிவெல்லாம் இருக்கும்போது தெய்வம் நம்ம கிட்ட தான் இருக்குன்னு சொல்றோம். என் உயிர் கண்பா மருந்து கலந்து. அது எப்படி இருக்கு? கலந்து என் உயிர்க்குள்ளே இருந்த மருந்து. அந்த மருந்து என்ன? என் உயிர்க்குள்ளேயே அந்த மருந்து, என் உயிர் இருந்த மருந்து. அந்த மருந்து சொல்றாங்க, அந்த மருந்து என் உயிர் காக்கும் மருந்து. இப்ப என் உயிரை காக்கக்கூடிய மருந்து ஒரு மருந்து இருக்கா? என்ன மருந்துன்னு தெரியும் இல்லையா? அதையும் சொல்றாங்க. இவ்வளவு விஷயங்களை எடுத்துக்கிறாங்க. என் உயிர் காக்கும் மருந்து. அது என்ன? என்றும் என் உயிராகிய இன்ப மருந்து. என் உயிராக அந்த மருந்து, உயிராகவே உயிராகிய தெய்வம். தெய்வம் பேசிட்ட உயிரை பத்தி பேசிட்டோம்னா, உயிருக்காக வேண்டிய வரும்பாடு படுகின்ற அன்புடைய உயிரை, எல்லா சீரு சிறப்புகளும் தருகின்ற உயிர், சர்வ கலை கண்காட்சியும் தருகின்ற உயிரை,
சர்வ வலதும் ஆண்மையும் தருகின்ற உயிரை, எல்லா இன்ப இச்சைகளும் தர உனக்கு இரவு பகல் ஓயாது ஊழியம் செய்து கொண்டிருந்த இளஞ்சிய லட்சிய உயிரை, பரம்பு ஓடற்ற வயதனுடைய கிரணோதய உடம்புயிரை, உனக்கு உணர்ச்சி உணவு சுவையுடன் எடுத்து ஊட்டிக் கொண்டிருந்த இணைதுணையான உயிரை, இவ்வளவு தெய்வம் அன்பா ஊட்டுறாங்க பாருங்க. அதனை கண்டு உயிரை பார்க்க வேண்டாம், என்னன்னா தெரியணுமா தெரியுது இல்லையா, அதனை கண்டு தரிசனை பண்ணி நீ அதன் மூலமாக சிரஞ்சீவித்தனம் பெறுவதற்கு ஒரு நாளை ஒதுக்கணுமா, இல்ல ஒரு பொழுது ஒதுக்கணுமா? ஒரு நாள் ஒரு பொழுதேனும் மறந்தா போல் எனும் இச்சை வராமல் இருப்பதற்கு காரணம் என்னத்தினாலே என்று பேசும்போது நட்சத்திரம் தெய்வமா, உயிராகிய தெய்வம். உயிர் எதா இருக்கு நம்ம கிட்ட? தெய்வமாக, இறைவனாக இருக்குது அப்படின்னு சொல்ற. அப்ப என் நோயிற் கண்பா மருந்து கலந்து என் நோயிற்குள்ளே இருந்த மருந்து, என் நோயிற் காக்கும் மருந்து. அது என்ன? என்னை என்னை உயிர் காத்துட்டு இருக்குது என்றும் என் உயிராகி, அது அந்த உயிராகவே அந்த மருந்து, என் உயிராகிய இன்ப மருந்து. இன்னும் அது மட்டும் இல்ல, தெய்வம் தான் நம்மளுக்கெல்லாம் குரு, அதையும் சொல்றாரு. என் குருவான மருந்து, தெய்வமே தாயாகவும் தந்தையாகவும், தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம். அந்த தெய்வம் அப்படி தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம். அதை எடுத்து தெய்வம் வணங்கிட்டே போறாங்க. அப்போ என் குருவான மருந்து என்றும், அந்த குரு யார்? என்றும் என் தெய்வமாகி இருக்கும் மருந்து. அது பின்னாடியே சொன்னாங்க. அதே குரு, அதே தெய்வம். என்ன என் அன்னை என்னும் மருந்து, அது அன்னையாகவும் இருக்கிறது. அதான் மாதா பிதா குரு தெய்வம் எல்லாம் ஒண்ணுதான், வேற வேற இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என் அன்னை என்னும் மருந்து, மறுபடியும் சொல்லிட்டு என்றும் என் தந்தையாகிய இன்ப மருந்து. இந்த மெய்ப்பொருளை தேடி நாம இங்க வந்துட்டோம். அதுக்காக சொல்றாங்க மெய்ப்பொருள் என்னும் மருந்து. இந்த மருந்து மெய்ப்பொருள் என்னும் மருந்து, எல்லா வேதாகமத்தும் விளங்கும் மருந்து. எல்லா வேதாகமத்திலையும் அந்த மருந்து இல்லைன்னு நினைக்காதையா, இன்னைக்கு இருக்கிறது, எல்லா வேதத்தையும் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு சொல்றாங்க சாலை விளக்கு மருந்து, சுத்த சமரச சன்மார்க்க சங்க மருந்து. அந்த மருந்து நம்ம கிட்ட வந்துருச்சு. உண்மையிலேயே நம்ம கிட்ட எல்லாத்திட்டையும் வந்துருச்சுன்னா என்னத்தை தீர்க்கும்? தீர்த்துருச்சா தீர்க்கலையா அப்படின்னு யார் முடிவு பண்ணணும்? நம்ம தான். ஆணவம் தீர்க்கும் மருந்து. நம்ம கிட்ட இருக்கிற ஆணவம் எப்படி போயிடும்? வெளியே. ஆணவம் தீர்க்கும் மருந்து. இந்த ஆணவம் போனவன் என்ன வரும்? பரமானந்த தாண்டவம் ஆடும் மருந்து. பரமானந்தம் நம்ம கிட்ட வந்து தாண்டவம் ஆடக்கூடிய மருந்து என்று எடுத்து தெய்வம் கொடுக்குறாங்க. அப்போ இந்த மருந்த ஒருத்தர் சொல்றாரு, இந்த மருந்து எனக்கு இந்த மெய்விழிச்சாலேன்னு வந்துச்சு, தெய்வம் அந்த மருந்தை கொண்டு வந்து ஞான மருந்தை கொடுத்தாங்க, நான் அந்த காலத்துல வந்திருந்தேன் அப்படின்னா எனக்கு அந்த மருந்து இந்த ஊற்றை சடலம் போயிருக்குமே, ஆனா நான் வரலையே, மருந்து எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு, ஊற்றை சடலமடி, ஊற்றை சடலமடி, உப்பிழந்த பாண்டமடி, மாற்றி பிறக்க மருந்தனக்கு கிட்டுதல்லை, மாற்றி பிறக்க மருந்தனக்கு கிட்டுதில்லை, மாற்றி பிறக்க மருந்தனக்கு கிட்டுமானால், அந்த மாற்றி பிறக்க மருந்து எனக்கு கிடைச்சிட்டா கிட்டுமானால் இந்த ஊற்றை சடம் விட்டு கண்ணம்மா உன்பாதம் சேரேனோ என்று எடுத்து கொடுக்குறாங்க என்று தெய்வம் அப்படியெல்லாம் எடுத்து அந்த வேத மருந்தாகி அந்த மருந்தை சொல்றாங்க. ஒரே ஒரு சின்ன நிகழ்வு, ஒரு சின்ன நிகழ்வை மட்டும் சொல்லி நான் இந்த முத்தி பேருடைய அந்த டயத்துக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துல செய்யாருக்கு பக்கத்துல திருவோத்தூர் என்ற அந்த கிராமத்துல வேதபுரி முதலியார்னு ஒருத்தர் இருக்கார். வேதபுரி முதலியார் என்று ஒருத்தர் இருக்கார். அவருக்கு ஒரே மகன், அவரு பேரு
கோவிந்த முதலியார் என்று நின்னார். இந்த கோவிந்த முதலியார் அதாவது அவர் தேவி சவுண்ட் சர்வீஸ்னு ஒரு இதை நடத்திட்டு வந்தார். தேவி சவுண்ட் சர்வீஸ். ஏன்னா ஒரு 4-5 குடும்பம் இந்த மெய்வெளியில வந்தவுடைய வரலாறு, நான் நிறைய வரலாறு எல்லாம் சொல்றது கிடையாது, நிகழ்வு சொல்றது இல்லை, இருந்தாலும் என்னமோ இன்னைக்கு சொல்லணும் அப்படிங்கிற நினைவு வந்ததுனால அது சொல்றேன். அப்போ அந்த தேவி சவுண்ட் சர்வீஸ் என்ற பெயர்ல மோட்டார் ரீவைண்டிங் தொழிலை நல்ல முறையில யதார்த்தமா நியாயமா இந்த உலகத்துல எப்படி நடத்தணுமோ அப்படி அவர் நடத்தி வந்தார். அதோட உள்ள பம்ப் செட் ரிப்பேரு அப்படின்னு கூப்பிட்டாலும் அதையும் போய் அவரு நல்லா படுமாறு. அவருக்கு 2 மனைவி. ஏன் 2 மனைவினா, ஒரு மனைவி அடக்கமாயிருச்சு, இன்னொரு மனைவி 2 மனைவி. ஒரு மனைவிக்கு, முதல் மனைவிக்கு ஒரு ஆண் குழந்தை. ஒரு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், தேவி சவுண்ட் சர்வீஸ்காரருக்கு வச்சு தான் நான் சொல்றேன். அப்போ முதல் மனைவிக்கு ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. 2வது மனைவிக்கு ஒரு பெண் குழந்தை, 4 ஆண் குழந்தைகள் இருந்துச்சு. அதே ஊர்ல 1973 மெய்வெளி குமாரசாமி அண்ணா, உங்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். குமாரசாமி அண்ணா முதலியார், குமாரசாமி அண்ணாவின் மகன் மெய்வெளி மணிமொழி ராமலிங்கம். அவர் சின்ன பையனா காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காரு. அவர் படிச்சுட்டு இருக்கும்போது செய்யாறுல கல்லூரியில படிக்க வர்றாரு. அவர் தலையில ரச்சி பிச்சிரா காசாய தலப்பா கட்டிட்டு வர்றாரு. அப்போ அந்த ஊர்ல சண்முக தம்பிரான், அந்த ஊர்ல சண்முக தம்பிரான், கணேச முதலியார் அப்படிங்கிற 2 பேரும் நண்பர்கள். அவங்க 2 பேரும் நண்பர்கள். அந்த 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, சிவானந்த போதத்தை அவங்க கடையில வச்சுக்கிட்டு சிவானந்த போதத்தை படிக்கிறது, சிவானந்த போதத்தை என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி இந்த தெய்வீகத்தை பத்தி யார் எடுத்து சொன்னாலும், யார் பேசினாலும் அவங்க கூப்பிட்டு விசாரிச்சு படிக்கிற பழக்கம் அவர்களுக்கு இருந்துச்சு. புதுசா யாராவது ஞானமோ பக்தியோ பத்தி பேசுனா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கடையில கூப்பிட்டு பேசுவாங்க. இப்படி ஒரு நாள் தான் அந்த அண்ணா மணிமொழி ராமலிங்கத்தை அவங்க பாக்குறாங்க. பார்த்து மெய்வெளியை பத்தி கேட்கறாங்க. அவரு நிறைய புகழ்ந்து சொல்றாரு. அதெல்லாம் சொன்னா நம்மளுக்கு நேரம் ஆகும். தெய்வத்தை பத்தி ரொம்ப புகழ்ந்து சொன்னோடனே சரி நம்ம 2 பேரும் போயிடலான்னு சண்முக தம்பிரானும் கணேச மூலியாரும் மெய்வெளிச்சாலைக்கு வந்து தெய்வத்திட்ட சேர்ந்து அவர்களுடைய தெய்வத்தினுடைய கருணை தயவு கிடைச்சு அவர்கள் என்ன ஆகிறார்கள்னா, மெய்வழி சண்முக தம்பிரானாக மாறுகிறார். மெய்வழி கணேச முதலியாராக அவங்க மாறிடுறாங்க. அப்போ இவங்க 2 பேரும், இந்த மெய்வழி சண்முக தம்பிரான் அவர்களுக்கு சம்பத்குமார் செட்டியார் நண்பர் ஒருத்தர். அவரு ஜோதிடத்துல வல்லவர். ஜோதிடம்னா அவருக்கு மேல ஜோதிடத்துல தெரிஞ்சவங்க ஆள் கிடையாது. அப்படி ஒரு வல்லவர், அப்படி ஜோதிடத்துல இருக்கார். அந்த சம்பத்குமார் செட்டியாருக்கு கோவிந்த முதலியார், யாருக்கு அந்த சம்பத்குமார் ஜோதிடம் பாக்குறாரு இல்லையா, அவருக்கு எனக்கு கொஞ்சம் குழப்பமா உங்களுக்கு இருக்கும், கொஞ்சம் கவனமா, அதுதான் நீங்க கவனமா கேட்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன் நான், புரியுதா? அப்போ அந்த சம்பத்குமார் செட்டியாருக்கு கோவிந்த முதலியார் நண்பர். யாரு கோவிந்த முதலியாரு? அந்த தேவி சவுண்ட் சர்வீஸ் வச்சிருக்காரு இல்லையா, அப்படி சொன்னதான் உங்களுக்கு அவர் வச்சிருக்காரு இல்லையா, அவர் நண்பர். அவர் என்ன பண்றாரு, இவர் ஜோதிடத்துல அவர் சம்பத்குமார் செட்டியார் என்ன சொன்னாலும் அப்படி கோவிந்த முதலியார் நம்புவார், கண்டிப்பா நம்பிடுவார். அவர் என்னன்னா, ஞானிகளுடைய அந்த ஜாதகத்தையே எடுத்து அதுல எப்படி இருப்பாங்க, எப்படி வந்திருப்பாங்க, ஞானிகளுடைய இதையே சரித்திரத்துல இருக்கிறத பத்தி எடுத்து, அதனால இவருக்கும் கோவிந்த முதலியாருக்கும் அவர் மேல முழுமையான நம்பிக்கை. அப்ப இப்படி இருக்கும்போது அவரும் வந்து சேர்ந்துடுறாரு. யாரு? சம்பத்குமார் செட்டியாரும் மெய்வெளிச்சாலையில வந்து சேர்ந்து மறுபடியும் அங்க வந்துடுறாரு. ஆனா அவர் ஆரம்ப காலத்துல தலப்பா கட்டுறது, அதனால இவருக்கு கோவிந்த முதலியார் தெரியல. ஒரு நாள் அவர் தலப்பா கட்டிட்டு கடைவீதியில நிக்கிறாரு. அப்போ கோவிந்த முதலியார் அங்க போய், அங்கெல்லாம் ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, அந்த ஊர்ல என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஏரியாவில் ஓய், நண்பர்கள் எப்படி கூப்பிடுறது, ஓய், என்ன ஓய், எப்படி இருக்கீர், நல்லா இருக்கிறோம் ஓய், திருப்பி பதில், இப்படிதான் அங்க அந்த அந்த ஏரியாவில் சொல்லுவாங்க. அப்போ இவர் நான் தலப்பா கட்டிட்டு நின்ன உடனே அந்த ஜோதிடர் சண்முக தம்பிரான் தலப்பா கட்டிட்டு நின்ன உடனே இவர் போய், நண்பர் தானே சம்பத்குமார் செட்டியார், சம்பத்குமார் செட்டியார் நின்ன உடனே கோவிந்த முதலியார் அங்க போய், என்ன ஓய், என்ன தலப்பா கிளப்பாலாம் ஒரே பிரமாதமா இருக்கு என்ன அப்படின்னு.
அவரும் சொல்றாரு, இல்ல ஓய், இது மெய்வெளிச்சாலைன்னு ஒரு ஊர் இருக்கு, அது புதுக்கோட்டைக்கு பக்கத்துல இந்த மாதிரி இருக்கு, அங்க தெய்வம் இப்படியெல்லாம் தெய்வம் இருந்து அவங்களுடைய வல்லபையெல்லாம் எடுத்து சொல்றாரு. அப்போ இதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லா விவரத்தையும் தெய்வத்தை பத்தி எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அவர்கள் பார்க்கறக்கு வெறும் மனிதர்கள் மட்டும்தான் இருக்கு, மனிதர் மாதிரி தெரியுது, ஆனா அவர்கள் மனிதர் அல்ல. அவர் மனிதர் மாதிரி தேகத்துல மனிதர் மாதிரி இருக்காங்க, ஆனா அவர்கள் மனிதர் அல்ல, அவர்கள் தான் தெய்வம், அவர் தான் சிவபெருமான் அப்படின்னு நல்லா எடுத்து வழங்குறார். அவருடைய சாமுத்திரிகா லட்சணம், ஏன்னா ஜோசியம் தான் தெரியுமில்ல இவருக்கு, அதனால சொல்ற அவருடைய சாமுத்திரிகா லட்சணம், அங்க லட்சணத்தை எல்லாம் பார்த்தா அப்படி அசல் சிவபெருமான் தான் அப்படின்னு எடுத்து. அதுக்கு மட்டும் இல்ல, என்ன அவருடைய திருக்கரத்துல 12 சன்னதங்களை இருக்கு, சங்கு, உடுக்கை, சங்கு, சூளம் முதலே இருக்கு, அதை நான் 1-2 நானும் கூட பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லை, இதை பார்த்தவர் சொல்ல, தன்னுடைய மாணாக்கர்களுக்கு அவர் ஒரு அற்புதத்தை தெய்வம் செய்யறாங்க. அதுல ஒண்ணு சொல்றேன், அந்த அற்புதம் தான் கிளைமேக்ஸ் காட்சி. எப்படி அந்த குடும்பம் இங்க வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு அந்த அற்புதத்தை தான் எடுத்து இப்ப நம்ம சொல்ல போறோம். நாட்டில் அவர் சொல்ற கதை, யாரு, சண்முகத்தம்பிரான் கோவிந்த முதலியார்கிட்டையும் சம்பத்குமார் செட்டியார் கோவிந்த முதலியார்கிட்டையும் தன்னுடைய அவருடைய மனைவி பரிமளா அம்மாட்டையும் இதை எடுத்து சொல்றாரு. என்னன்னு சொல்றாருன்னா, நாட்டேரியில சோமசுந்தரம் செட்டியார் என்பவர் ஒரு ஆசிரியர் இருந்தாரு. அவர் இருக்கிறத பத்தி சொல்றாரு. அவர் வாதியாரு, சுருக்கமா சொல்லிடுறேன், அவர் வாதியாரு. அவருக்கு சம்பளம் அப்பெல்லாம் வாதியார்களுக்கு ரொம்ப கம்மி, போலீஸ்காரங்களுக்கும் கம்மி, வாதியார்களுக்கும் கம்மி. அதனால அந்த சம்பளத்தை பெட்டியா செலவு பண்ணிட்டேன் மனைவி கிட்ட கொண்டு அப்பப்ப கொடுத்துருவார். இப்படி கொடுத்துட்டு இருக்கிற காலத்துல ஒரு நாள் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்துட்டாங்க. விருந்தாளிகள் வந்தோடனே சோமசுந்தரம் செட்டியாரோட மனைவி கிட்ட போய், விருந்தாளிகள் வந்துட்டாங்க, பணம் வேணும், ஏன்னா இவர் தான் எல்லாம் கொடுத்துருவார். இப்ப எல்லாம் நம்ம எல்லாம் எப்படி கொடுக்குறோமோ அது மாதிரி கொடுத்துரு. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, போய் கேட்கும்போது அந்த அம்மா சொல்லுது, இல்லைங்க செலவு பண்ணிட்டேன். இல்லை, ஒருக்கு கோபம், ஏன்னா அந்த காலத்துல பணம் கிடைக்காது. கோபம் வந்து திட்டிட்டு வந்துடுறாரு. அப்புறம் விருந்தாளிகளை வச்சுட்டு போனோடனே உங்க கடனோடனா வாங்கிட்டு வந்து முடிச்சிடறாரு. இந்த அம்மா என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, எப்பவும் திட்டாத மனுஷன், அதான் நம்ம நினைக்கணும், எப்பவுமே லேடிஸை திட்டிக்கிட்டே இருந்தோம்னா இந்த மனுஷன் இப்படித்தாயா இருப்பான் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. எப்பாவது ஒரு தடவை திட்டுனா என்ன பண்ணுவாங்க, ரோசம் வந்துடும். இப்படிதான் அந்த அம்மாவுக்கும் வந்துருச்சு. அந்த அம்மா வந்து உடனே இனிமேல் இந்த உயிரை வச்சுக்கிறது இல்லை, மாச்சுறதுன்னு முடிவு பண்ணி, அன்னைக்குன்னா சரியான மழை, ஏரி குளத்துல எல்லாம் தண்ணி எக்கச்சக்கமா வந்து நிறைஞ்சு போய் மணி 12 அன்னைக்கு வெடிய மழை பெய்யுது. ஒரு 12-1 மணி போல அந்த அம்மா போய் ஏரியில இருந்து குதிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி குதிக்க போகும்போது ஒரு கை வந்து பிடிச்சு இழுக்குது. என்ன பண்ற நீ, என்ன சொல்றது, என்ன பண்ற நீ அப்படின்னு கேட்ட உடனே திரும்பி பார்க்குது. அந்த அம்மா, அவரு ஆசிரியர், அவர் நிக்கிறார், சோமசுந்தரம் செட்டியார் அங்க நிக்கிறார். அவர் வாணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கூட்டிட்டு வந்துடுறாரு. இந்த அம்மாவும் வந்துடுது, அவரும் அந்த அம்மா 2 பேரும் வந்துடுறாங்க. வந்து நடுநிசி ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இனிமேல் காலையில இருந்து இது வேறன்னு சொல்லி அவங்க ரூம்ல போய் படுத்துறாங்க. இந்த அம்மா இவங்க ரூமுக்கு போயிடுது, அந்த அம்மா ரூம். மறுநாள் காலையில வெடியுது. மறுநாள் காலையில வெடிஞ்ச உடனே அங்க அவங்க வீட்டு வாசல்ல தான் தண்ணி பிடிக்கிற இடம். அப்ப அந்த வாசல்ல வந்து தண்ணி பிடிக்கும் போது இந்த அம்மா சொல்லுது, இந்த அம்மா நேத்து பூரா இவர் திட்டுனாரேன்னு சோகத்துல இருந்துச்சு, நம்ம போய் விழுக போனோம், அப்பவும் இவர் இந்த மனுஷன் காப்பாத்திட்டு வந்துட்டாரு அப்படிங்கிற அந்த வருத்தம், அப்புறம் இப்படி திட்டி இப்படி எல்லாம் இந்த வருத்தம்லாம் கொஞ்சம் சோகமா, ராத்திரி தூக்கம் இல்லை, சோகமா இருந்துச்சு. எப்பவுமே இந்த பைப்படியில தான் இந்த ஊர் கதை பூரா அங்கதான் நடக்கும், இந்த கொலாயடியில. இப்பெல்லாம் கொலாயடி ஜாஸ்தி இல்லை, அவங்க வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, அதனால ரொம்ப வருத்தம், கதை பேச முடியலையேன்னு. அப்படி இருக்கும்போது அந்த அம்மா கேட்குது, ஒரு அம்மா பக்கத்துல இருந்து, ஒரு அம்மா, என்ன இப்படி முகமெல்லாம் வாடி இருக்கு. உடனே கேட்டுட்டா சொல்ல வேணுமா பெண்களுக்கு, அதை ஏன் கேட்கிற, இந்நேரம் நான் விழுந்து செத்துன்னு தானே சொல்லுவாங்க அவங்க, செத்து நான் ஆளே இல்லாம போயிருப்பேன். அண்ணா வந்து யாரு, அண்ணா வந்து என்னை கூட்டிட்டு வந்துட்டாரு. இவரு ஜன்னல்ல பக்கத்துல அந்த ஜன்னல் இருந்து கேட்டுட்டே இருக்காரு. சோமசுந்தரம் செட்டியார் கேட்டாரு, நம்ம எப்ப போனோம், நம்ம எப்ப காப்பாத்தினோம், நம்ம தான் நேற்று இந்த அம்மாவோட விவகாரம் பண்ணிட்டு நல்லா நிம்மதியா தூங்கிட்டோமே அப்படின்னு அவரு நினைச்சுக்கிட்டு எப்போன்னு நினைக்கிறாரு. அப்பங்கும்போது அவருக்கு ஏதோ மறுபடியும் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு,
ஏன்னா நம்ம அப்படிங்கும்போது என்னங்க உங்களுக்கு அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? ராத்திரி நான் தான் விழுக போனேன், சாக போனேன், நீங்க என்னை கூட்டிட்டு வந்து நீங்க தான் கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்தீங்க, என்ன செய்யற வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க, மறந்துட்டீங்களா அப்படின்னு இவருக்கு ஒரு ஞாபகம் வருது. ஓ, இது ஏதோ ஒரு தெய்வத்தினுடைய செயலா தான் இருக்கும் அப்படின்ட்டு உடனே சரி சரி எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு உடனே தெய்வத்துக்கு இங்க வர்றார். இங்க மெய்வெளிச்சாலைக்கு வர்றார். மறுநாள் வந்து தெய்வத்துக்கு முன்னாடி நின்னா, என்னடா உன் வீட்டுக்காரம்மா நல்லா இருக்காளா? நேத்து அந்த ஏரியில நின்றுட்டு கலங்கிட்டு இருந்தாடா, ஏரியில நின்று கலங்கிட்டு இருந்தா, அவளை நான் தான் வந்து காப்பாத்தி கொண்டு வந்து அந்த அற்புதத்தை தான் எடுத்து சொல்லும் போது அந்த கோவிந்த முதலியாரும் அந்த பரிமளா அம்மாவும் கேட்டோன்னு இனி இந்த எல்லையில நம்ம இருக்கக்கூடாது, இந்த மெய்வெளிச்சாலைக்கு போய் அந்த உண்மையான தெய்வத்திடம் அந்த ஆசானிடம் நம்ம போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து தெய்வத்தினுடைய இதுல வந்து சேர்ந்துறாங்க. அந்த கதை இன்னும் பெரிய கதை, ஆனா டைம் ஆயிடுச்சு, 2 பகுதியா சொல்லணும். அப்போ அவர்களுடைய கருணையாலையும் தயவாலையும் இரக்கத்தாலையும் அவர்களையும் அப்போ கோவிந்த முதலியார் மெய்வெளி கோவிந்த முதலியாராகவும் பரிமளா அம்மா மெய்வெளி பரிமளா அம்மாவாகவும். இந்த கோவிந்த முதலியாரும் இந்த பரிமளா அம்மாவும் யார் என்றால் திருஞான சாலை திருஞான சம்பந்தருடைய தாயும் தகப்பனும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, திருஞான சம்பந்தருடைய தாயும் தகப்பனும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய முத்தி பேருரை மீண்டும் தொடரும். நமஸ்காரம்.